Hi guys, இன்னைக்கு நம்ம வந்து 4th chapter பார்க்க போறோம் NCERTல geography fundamentals of physical geography. So 4th chapter வந்து distribution of oceans and continents பத்தி. So ocean வந்து நமக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இடத்துலயே continents இருக்கா இல்லை முன்னாடி வேறு இடத்துல இருந்ததா இல்லை ஒரே லேண்ட் மாஸாக இருந்தா இல்லை கான்டினென்ட்ஸும் சேர்ந்து ஒரே மாஸாக இருந்ததா இல்லையான்ட்டு இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா எர்த் வந்து டோட்டலாகவே எர்த்தில் லேண்ட் மாஸ் கான்டினென்ட்டுன்றதே 29% தான் கான்டினென்ட்டே. இங்கே இருக்கு பாருங்க, 29% தான் கான்டினென்ட்டே. மொத்த பேலன்ஸ் 71%ம் நமக்கு அதில் சுற்றி இருக்கிற ஓஷன் தான். ஸோ ஓஷனோட அண்ட் கான்டினென்ட்டோட பொசிஷன் இப்போ எங்கே இருக்கோ அங்கே தான் முன்னே இருந்ததா, பாஸ்ட்லேயும் அங்கே தான் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இடத்துல ஃப்யூச்சரில் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுமா? கான்டினென்ட்ஸ் இப்போ அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா இருக்கிற இடத்துல தான் இருக்குமா, இல்லை வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துல போயிடுமா, இல்லை முன்னாடி இது அங்கே தான் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் அண்ட் ஹவு, எப்படி சேஞ்ச் ஆச்சு, ஏன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது பொசிஷன். எப்படி சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும் இது முன்னாடி வந்து ஒரே லேண்ட் மாஸாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாப்டரில். அது எப்படி தெரியும் சயின்டிஸ்ட்டுக்குன்றதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த சாப்டரில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தியரி சொல்லியிருக்காங்க, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னதுன்னா நகர்ந்து போகிறது இல்லை மிதங்கி போகிறது. ஸோ ஃப்ளோ ஆகி போகுது இல்லையா ஓஷனில், ஒரு லேண்ட் மாஸ் நம்ம கான்டினென்ட்லாவே அப்படியே மிதங்கி வேறு இடத்துல போய் இருக்கிறது, அதுதான் ட்ரிஃப்ட். ஸோ அந்த மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு நிறைய எவிடன்சஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷனோட கோஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா நிறைய சிமிலராக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம், அதுக்கு நடுவில் எல்லாம் முன்னாடி ஓஷனே இருந்திருக்காது, இந்த கான்டினென்ட்ஸ்க்கு நடுவில் எல்லாம் ஓஷன் போகுது இல்லையா, அது இருந்திருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கான்டினென்ட்ஸ் நடுவில் ஓஷன் போதில்ல, இப்போ ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா நடுவில் ஓஷன் போகுது இல்லையா, இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்காது, எல்லாம் பக்கத்தில் தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு, ஆப்ரஹாம் ஆர்ச்சுலஸ், அவர் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஒரு டச் மேப் பண்ணிவிட்டு அதில் என்ன சொன்னார்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்தது முன்னாடி. 1596 இவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டோனியோ பெலிகிரிமி, இவர் என்ன சொல்கிறாருன்னா 3 கான்டினென்ட் சேர்ந்து ஒன்றா இருந்தது, ஒரே லேண்ட் மாஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெட் வெய்க்னர், இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் இது இந்த இடத்துல. ஆல்ஃப்ரெட் வெய்க்னர் வந்து ஒரு ஜெர்மன் மீட்டியரோலாஜிஸ்ட். இவர் வந்து ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்ற தியரி இவர் தான் கொடுத்தாரு. அந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா 1912 கொடுத்தாரு. இந்த ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்றது, முன்னாடி வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு லேண்ட் மாஸாக இருந்தது, பேஞ்சியா. எர்த்துன்றது டோட்டல் எர்த்துன்றது ஒரு லேண்ட் மாஸாக இருந்தது, அது பேர் பேஞ்சியா. பேலன்ஸ் இருக்கிற தண்ணி இருக்குல்லையே ஓஷன், அது பேர் பேந்தலாசாவாக இருந்தது. இது வந்து 200 மில்லியன் இயர்ஸ் ஆகவே அவர் சொன்னார் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு நமக்கு. ஸோ பேஞ்சியான்றது எர்த், டோட்டல் ஒரு எர்த் மாஸ் பேஞ்சியா, ஓகேவா. இது சுற்றி இருக்கிறது பேந்தலாஷா ஓஷன், அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பேஞ்சியா வந்து 2ஆக பிரேக் ஆகி நமக்கு லொரேஷியா அண்ட் கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் லொரேஷியா அண்ட் கோண்ட்வானா லேண்ட் இன்னும் பிரேக்கர் ஆகி சின்ன சின்ன ஸ்மால் கான்டினென்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எர்த் வந்து இப்படி தான் இருந்தது அப்படி சொல்கிறாரு. 2 லேண்ட் மாஸ் மட்டும்தான், மேலே இருக்கிறது லொரேஷியா, கீழே இருக்கிறது கோண்ட்வானா லேண்ட். இது எப்போ 200 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் வந்து இப்படி இருந்தது. அப்போ இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகி இந்த 2 லேண்ட் மாஸஸும் நமக்கு சின்ன சின்ன கான்டினென்ட்டாக இங்கே தெரியுதா, கான்டினென்ட்ஸாக பிரேக் ஆகி இப்போது இருக்கிற வேர்ல்டு மேப் நமக்கு இப்படி இருக்குது. ஸோ முன்னாடி வந்து இப்படி இருந்தது, 2 லேண்ட் மாஸ் தான். இப்போ இவ்வளோ 200 மில்லியன் இயர்ஸ் கழித்து இந்த அளவுக்கு நமக்கு கான்டினென்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கு, நிறைய சின்ன சின்ன கான்டினென்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான எவிடன்சஸ் இவர் நிறைய கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து மேட்சிங் ஆஃப் த கான்டினென்ட்ஸ், ஜிக்ஸ் ஆஃப் இட். இப்போ இந்த கோஸ்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இந்த ஆஃப்ரிக்காவோட கோஸ்ட்லைன் பாருங்கள் அண்ட் அமெரிக்காவோட கோஸ்ட்லைன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு நிமிஷம். ஸோ இதோட கோஸ்ட் லைன் இந்த பிரேசில்னு எழுதியிருக்கா, இந்த இடத்துல இருக்கிற கோஸ்ட் லைன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதோட கோஸ்ட் லைன் பாருங்கள். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் அப்படியே சேம் பர்ஃபெக்ட் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட்டோடது பர்ஃபெக்ட் மேட்சாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து இது ரெண்டும் ஒரே லேண்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறது, த ஷோர் லைன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ஃபேஸிங் ஈச் அதர் ஹேவிங் ரிமார்க்கபிள் அண்ட் அன்மிஸ்டேக்கபிள் மேட்ச். ஸோ ஒரே மேட்ச் தான் ரெண்டுத்துக்கும். ஸோ இது வந்து 100% அப்படின்னு அவர் சொன்னார், சஜஸ்ட் பண்ணார். கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரே லேண்ட்மாஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ புல்லார்ட் 1964 இந்த மேட்ச் சொன்னார். இட் வாஸ் ப்ரூவ்டு குவைட் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இவர் 1000 ஃபேத்தோம் லைன் இன்ஸ்டீட் ஆஃப் த ப்ரெசன்ட் ஷோர் லைன். ஸோ அவ்வளோ டீப் உள்ளே போயிருக்கார். 1000 ஃபேத்தோம் லைன் அப்படின்னா அது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மாதிரி கிடையாது. இது 1 ஃபேத்தோம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அவர் இமேஜின் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஜெயண்ட்டான ஆள் நின்னா 2 கையும் விரித்து நின்று அந்த 2 கைக்கும் உள்ள ஆர்ம்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குமோ அது வந்து ஒரு ஃபேத்தோமு. அது அப்படியே 1000 ஃபேத்தோம் லைன் உள்ள டீப் ஓஷனுக்கு போய் அந்த ஷோர் லைன் கீழே அவர் மேட்சிங் பார்த்துருக்காரு. கோஸ்ட் லைன் ஷோர்ஸு இந்த சவுத் அமெரிக்காவோடையும் ஆஃப்ரிக்காவோடையும் மேட்சிங் பார்த்து இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சு. ஸோ இது ஒரு எவிடன்ஸு, முன்னாடி கான்டினென்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் எவிடன்ஸ் என்னென்னா, ராக்ஸ் வந்து நிறைய கான்டினென்ட்டில் சேம் தான், அக்ராஸ் த ஓஷன்ஸ் சேமாக கிடைக்கிது. என்னென்ன ராக்ஸு பார்க்கலாம். ஸோ 2000 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் பிரேசிலோட கோஸ்ட்லேயும் ஆஃப்ரிக்காலேயும் சேம் ராக்ஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கோஸ்ட் லைன் அமெரிக்காவோடையும் ஆஃப்ரிக்காவோட அங்கே டெபாசிட் ஆகிற மண்ணெலாம் ஜொராசிக் ஏஜ் உள்ளதாக இருக்குது. ஸோ 2 கான்டினென்ட்டில் சேம் ராக்ஸு ஓஷன்ஸில் கிடச்சிருக்கு. அதோட டெபாசிட்டும் அந்த ஷோர் லைனில் இருக்கிற மண் டெபாசிட் ராக்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருந்திருக்கு. ஸோ இது 2வது எவிடன்ஸு. கண்டிப்பாக ஒரே கான்டினெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக எவிடன்ஸ் இவங்க நிறைய கொடுக்குறாங்க. இன்னொரு எவிடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா டிலேட்டுன்றது ஒரு ராக்கு. ஸோ இந்த ராக் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நமக்கு கிளேஷியர்ஸ் இருக்கு இல்லையா, கிளேஷியர்ஸ்னால் என்னது, அந்த ஐஸ் கட்டி அப்படியே மிதங்கி வரும் இல்லையா, ஃப்ளோ ஆகி தண்ணியில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐஸ் கட்டிஸ் கிளேஷியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி வரும்போது அது கூடவே சில மண்ணெல்லாம் கொண்டு வருமா, அது வந்து அப்படியே டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மண் டெபாசிட் ஆக ஆக செடிமெண்ட்ரி ராக்காக அது ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் டிலேட். ஸோ கிளேஷியர்ஸ் வந்து டெபாசிட் ஆகி செடிமெண்ட்ரி ராக்கும் நமக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் டிலேட். ஸோ இந்த டிலேட் வந்து எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு, இந்தியாவில் ஸோ நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. 6 இடத்துல கிடச்சிருக்கு. ஆஃப்ரிக்கா, ஃபல்க்லேண்ட், மடகாஸ்கர், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. ஒரு இடத்துல கிடைக்காம நிறைய இடத்துல கான்டினென்ட்ஸில் சேம் ராக் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு எவிடன்ஸ். கண்டிப்பாக லேண்ட்மாஸ் ஒரே லேண்ட்மாஸாக தான் இருந்திருக்கும் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி. இது அதுக்கப்புறம் இன்னொரு எவிடன்ஸ் என்னதுன்னா பிளேசர் டெபாசிட்ஸ். ஸோ பிளேசர் டெபாசிட்ஸ்னால் என்னதுன்னா, நமக்கு ஒரு ராக் இருக்குது, இதுதான் சோர்ஸான ராக்கு. இந்த ராக்குக்கு கிராவிட்டி செப்ரேஷனால் இதில் உள்ளே இருக்கிற ஒரு சில மினரல்ஸு வந்து தனியாக வந்துடும் இதுலேருந்து. ஸோ கிராவிட்டியால் செப்ரேட் ஆகி சில மினரல்ஸ் இந்த ராக்லேருந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த ராக் இப்போ இங்கே இருக்குன்னா அந்த மினரல்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் இங்கே டெபாசிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. அந்த மாதிரி டெபாசிட் ஆகிற மினரல்ஸ் பேர் தான் பிளேசர் டெபாசிட்ஸு. ஸோ இந்த ராக் வந்து சோர்ஸான ராக் வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கு, பிரேசிலில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த மினரலான டெபாசிட்ஸ் வந்து கோல்டு டெபாசிட்ஸ். ஸோ அது வந்து நமக்கு கானாவில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இமேஜில். ஸோ பிரேசில் இங்கே இருக்கா, பிரேசில் இங்கே இருக்குது.
கானா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும் கானா, இந்த ஊருக்கு பாருங்கள் கானா, அந்த ஆரஞ்சு கலர் கானா. ஸோ பிரேசிலில் இருக்கிற ராக்லேருந்து மினரல் டெபாசிட்ஸ் மட்டும் தனியாக கிராவிட்டியால் செப்பரேட் ஆகி கோல்டாக டெபாசிட் ஆகிருக்கு கானாவில். அப்போனா என்ன அர்த்தம், இது ரெண்டும் பக்கத்தில் தான் இருந்திருக்கும் முன்னாடி. ஸோ அதோட டெபாசிட்ஸ் அங்கே செட்டில் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க பிரேசில்ஸ் பாவம். அங்கே ராக் மட்டும் இருக்குது, மினரல் ஃபுல்லாக கோல்டு மினரல்ஸ் ஃபுல்லாக கானாவில் போய் செட்டில் ஆகிருக்கு. அது எவ்வளோ வருஷத்தில் நடந்திருக்கு அது தெரியாது. ஸோ இது ஒரு எவிடன்ஸ். கண்டிப்பாக சைட் பை சைடில் தான் இது ரெண்டும் இருந்திருக்கும். அதனால தான் அது பக்கத்தில் தான் ஃப்ளோ ஆகி கோல்டெல்லாம் அங்கே செட்டில் ஆகிருக்கு. அதோட சோர்ஸான ராக் வந்து அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எவிடன்ஸ் என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ ஃபாசில்ஸில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் கிடச்சிருக்கு நிறைய கான்டினென்ட்ஸில். சேம் டைப் ஆஃப் அனிமல் ஸ்பீஷீஸ் கிடச்சிருக்கு. லெமோரியா அப்படின்ற ஒரு அனிமல் வந்து நமக்கு இங்கே எங்கே கிடச்சிருக்கு, ஆஃப்ரிக்காவில் கிடச்சிருக்கு, மடகாஸ்கரில், இந்தியாவில் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ இது முன்னாடி காமிக்க மறந்துட்டேன் நான். இதுதான் டிலேட் அந்த ராக்கு, டிலேட்டான ராக் இதுதான் சோர்ஸு டெபாசிட் ஆச்சு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் லிமோரஸ், இதுதான் அந்த அனிமல். நிறைய கான்டினென்ட்ஸில் இந்த சேம் அனிமல் நமக்கு கிடைக்கிது. அப்போனா ஒரே கான்டினெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது ஒரு எவிடன்ஸ். இன்னொரு ரெப்டைல் கிடைக்கிது, மிசோசோரஸ் அப்படி. இதோட ஸ்கெலிட்டன்ஸ், இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரெப்டைலு. இதோட ஸ்கெலிட்டன் கிடச்சிருக்கு 2 லொக்காலிட்டிஸில், சதர்ன் ஆஃப்ரிக்காலேயும் அண்டு பிரேசிலில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவும் பிரேசிலும் 4800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரெண்டுமே. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 4800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ ஓஷன் அவ்வளோ இருக்குது இதுக்கு கிலோமீட்டர்ஸு. ஸோ ஆனால் முன்னாடி இது வந்து ஒன்றா தான் இருந்திருக்கும். மிசோசோரஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுதான் இந்த ரெப்டைல் தான் அது. ஸோ இந்த மாதிரி எவிடன்சஸ்லாம் சொல்லிட்டாங்க கான்டினென்டல் ஒரே இடத்துல இருந்திருக்கும். ஸோ ஏன் ஆனால் இந்த மாதிரி ஒரே இருக்கிற லேண்ட்மார்க்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஏன் தனித்தனியாக போயிருக்கும்? ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சயின்டிஸ்ட் கேட்டாங்க. ஸோ அவர் வெய்க்னர் வந்து இந்த மாதிரி எவிடன்சஸ் கொடுத்தாரு, சஜஸ்டும் பண்ணார். ஆனால் அது 50% 100% எவ்வளோ பர்சன்ட்டும் அது அக்செப்ட் பண்ணாங்க சயின்டிஸ்ட். ஆனால் அதுக்கான ரீசன் அவர்னால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் கொடுக்க. ஸோ அந்த ரீசன் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் 2 தியரி கொடுத்தாரு. இதுனா போலார் ஃப்ளீயிங் ஃபோர்ஸஸ் அண்ட் டைடல் ஃபோர்ஸஸ். ஸோ போலார் ஃப்ளீயிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னா, எர்த் வந்து தனித்தனியாக சுற்றிட்டு இருக்க ஆக்சஸ்லேயே அந்த சுற்றும் போது நமக்கு என்ன தெரியும், எர்த் வந்து ஒரே பர்ஃபெக்ட் ஷேப் கிடையாது. ஈக்குவேட்டரில் அது கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேட்டரில் பல்ஜாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி அவுட்வேர்டு ஃபோர்ஸ் மட்டும் அந்த இடத்துல மட்டும் வரும் ஈக்குவேட்டரில். அந்த பல்ஜ் ஃபோர்ஸஸ்னால கண்டிப்பாக இது அந்த பல்ஜ் அவுட்வேர்டு ஃபோர்ஸ்னால அந்த இடம் மட்டும் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா டைடல் ஃபோர்ஸ் சொல்கிறாரு. டைடல் ஃபோர்ஸ்னால் என்னது, சன்னுக்கும் மூணுக்கான ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன்னால் ஓஷனில் சில வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த டைட்ஸில், அதுதான் டைடல் ஃபோர்ஸ்னாங்க. ஸோ இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சஜஷன் கொடுக்குறாரு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. ஸோ ஆனால் இதில் நிறைய யாரும் நம்பலை. ஆஃப்டர் ஆல் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போவாது கொஞ்சமாக பேர் வருது இல்லையா, இந்த மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணார். அவ்வளோ இயர்ஸ்க்கு பிஃபோரே அவ்வளோ மூளை வச்சுட்டு இவ்வளோ சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய ஆள் தான். ஆனால் அது அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம். ஸோ வேறு என்ன தியரி, அதுக்கப்புறம் அதுக்கு எவிடன்ஸு கொடுத்தாங்க. ஸோ இது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ட்ரிஃப்ட் ஸ்டடீஸ்னால் என்னது, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு அப்புறம் என்ன ரிசர்ச் பண்ணி என்னென்ன எவிடன்ஸ் கொண்டு வந்து இதுக்கான தியரி கொடுக்கறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க அப்புறம் ஓஷன் போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவங்க உள்ள ஓஷனுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, புதுசாக என்னென்ன கண்டுபிடிச்சாங்க நிறைய. இப்போ ஓஷன் லேண்ட் மாஸே பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட லேண்ட் மாஸ் மட்டுமே லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்டினென்டலில் ஒரு இடத்துல ஹில்லியாக இருக்கும், ஒரு இடத்துல ராக்கியாக இருக்கும், ஒரு இடத்துல டீப்பாக இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த டைமில் ஷாக் ஆகணும். அங்கே பார்த்துட்டு ஓஷன்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒன் டைப் ஆஃப் புது உலகமே இருக்குது.
அங்கேயும் நிறைய மவுண்டெயின் ரேஞ்சஸ், டீப்பான சில ராக்ஸு, புதுசான ஒரு உலகமே அந்த ஓஷன்